ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தளபதி விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலங்காலமா இருக்கிற அரசியல்வாதிகள் நிறைய பேருக்கு இப்ப பயங்கரமா ஒரு பொறாமை வந்திருக்குங்க. சோ அவரை மாதிரியே நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வரணும், வைரல் ஆகணும், மக்கள் செல்வாக்கு நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு இந்த அட்டென்ஷன் சீக்கிரம் சொல்லுவாங்கல்ல, நம்மளும் எல்லாரும் சென்டரா பட்டாங்க, நம்மளும் எல்லாரும் பத்தி நம்மளை பத்தியே பேசணும் அப்படின்னு அவரை பார்த்தே நிறைய விஷயங்கள் சூடு போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா 2 அரசியல் கட்சி தலைவர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு வித்த காட்டுற மாதிரி குரல் வித்தெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. சோ அந்த முத்தாத்திரமான விஷயங்களை பத்தி அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேசணும்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குரல் வித்த காட்டுற மாதிரி ஒரு வித்த காட்டுறாரு. கேட்டீங்கன்னா, அந்த கல் இறக்க போறேன்னு சொல்லி பனைமரத்து மேல ஏறினா தெரியும்ல, பயங்கரமா மக்கள் எல்லாம் கூடி நின்று கை தட்டி ஆஹ்னு பார்த்தாங்க. அதாவது பனைமரத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி கயிறு கட்டி கம்பெல்லாம் கட்டி வச்சு அவர் ஏறினாரு. சோ அவர் ஏறிட்டு என்னன்னா சொன்னாங்க கேட்டீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் ஊர் முழுக்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்க, ஆனா கல்லு கடை மட்டும் தரக்கூடாதான். அது என்ன நியாயம்? அதாவது நீ உங்களுடைய உற்பத்தி பண்றீங்க, நீங்க முதலாளி அப்படிங்காட்டி நீங்க டாஸ்மாக் திறந்துருப்பீங்களா? இல்ல, கேரளால பக்கத்து மாநிலம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லு இருக்க அனுமதி இருக்கு, அங்க மாநிலத்தை அனுமதி இருக்கு, இங்க அனுமதி இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொங்கிட்டு பேசுறாரு. சோ அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சு கேட்டீங்கன்னா, அதாவது டாஸ்மாக்கே ஏகப்பட்ட குடும்பத்தை சீரழிச்சிட்டு இருக்கு. அதனால எத்தனை குடும்பங்கள் நெருக்கடியா இருக்கு, எவ்வளவு குழந்தைகளை பாத்தீங்கன்னா வாழ்வாதாரம் இல்லாம. சோ அதனால அதையே தடுக்கணும், டாஸ்மாக் இருக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏழை தாய்மார்கள் எல்லாரும் பொங்கிட்டு அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க காலங்காலமா. சோ அதையே இழுத்து மூட நம்ம முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது, அதை மூடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை இழுத்து மூடுறதுக்கு ஒரு மாச்சா, ஒரு போதைக்கு மாச்சா இன்னொரு போதையை நீ கொண்டு வரது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்கிறேன், கல்லு மட்டும் என்ன ஒரு அமிர்தமான நீரா, ஒரு குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய உணவானு கேட்கிறேன். என்னையா இது? அதுவுமே போதை பொருள் தானே கேட்கிறேன் கல்லு. இதே இதே இதை வந்து ஒரு புத்திசாலித்தனமா, அதாவது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய இது பனைமரம் ஏறுவது, கல் இறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது என்னையா சொல்றீங்க? ஒரு போதைக்கு மாற்றி இன்னொரு போதையாங்க? என்னையா உங்க இது? எனக்கு புரியல. டாஸ்மாக் எந்த அளவுக்கு ஒழிக்கப்பட வேண்டியதோ அதே மாதிரி கல்லும் ஒழிக்கப்பட வேண்டியதானே. கல்லு மட்டும் என்ன அமிர்த நீரா? இல்ல அந்த தான் ஏதாவது பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏதாவது வந்து குரல் வித்த காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் அதுக்கு முட்டு கொடுக்கும் போது சில பேர் கமெண்ட்ல உடனே தமிழன் தமிழன் வரும். நான் கேட்கிறேன், பனைமரம் ஏறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது பனைமரம் எல்லாராலையும் ஏற முடியாது. அந்த ஒட்டல் வளம் நீங்க வந்து இப்ப ஒரு பனைமரம் ஏறி பார்த்தா தெரியும், அது சாதாரண ஏற முடியாது. சோ ஒரு பனை மரமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அளவுல தன்னை ஃபுல்லாவே அதை விற்பனை, அதாவது அது மூலமா எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பனைமரத்துல இருந்து. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நொங்கு இருந்து, அந்த பனம்பழம்ல இருந்து, பதநீர்ல இருந்து, பனங்கிழங்குல இருந்து எல்லாமே மனிதனுக்கு அருமருந்தா உணவா இருக்கக்கூடியது. சோ அப்படியே அதுல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை பயன்படுத்தலாம், அது நல்ல விஷயம். ஆனா கல் இறக்குறது தான் ஒரு முக்கியமா பாத்துக்கிட்டு கல் இறக்கணும்னு சொல்லி அதுக்காக இந்த சீமானவர் முட்டுக்கிறத பார்க்கும்போது, இவரு வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஏதாவது பண்ணி மக்களிடையே பத்தி ரீச் ஆகணும், ட்ரெண்டிங்ல வரணுக்காண்டி என்னவா கோமாளித்தனம் பண்ணுவார். அதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்க முடியுமா? என்னையா நீங்க? நிறைய பேர் இப்பவும் வந்து நம்மளுடைய கமெண்ட்ல பேசுவாங்க, கல்லை பத்தி பாசிட்டிவா சீமானவர் சொல்லிட்டு கரெக்டுங்களாமே பேசுவாங்க. அது முற்றிலுமான தவறு. போதைதான், கல்லுமே போதைதான். அது வந்து இளைஞருக்கு நல்லதே கிடையாது. இங்க வந்து கல் இதுக்கு முன்னாடி இறக்கும் போது அதனால குடிச்சு எத்தனை குடும்பங்கள் நாசமா போச்சு நமக்கு தெரியும். சோ அதனால எந்த அளவுக்கு டாஸ்மாக் ஒழிக்கப்பட வேண்டியதோ அதே அளவுக்கு இந்த கல்லையும் பாத்தீங்கன்னா ஒழிக்கப்பட வேண்டியதான். அது மட்டுமே பெரிய அருமருந்து கிடையாது. சோ அதனால இந்த விஷயத்த முன்னெடுத்து சீமானவர் பண்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆகணும், ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி அவர் பண்ணிட்டு தவிர உண்மையிலே மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்றதுக்காண்டியே கிடையாது. இல்ல, ஒரு கல் இறக்கி அதை குடிச்சா இளைஞர் நல்லாயிருவாங்களா? என்னையா இது? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா மக்கள் எல்லாரும் இதை எப்படி பாக்குறீங்க, இதெல்லாம் பார்த்து எப்படி ஆதரவு கொடுக்கீங்கன்னு எனக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. அவர் வந்து இறக்கி அதை குடிக்கும் போது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி சட்டத்தை குடிக்காங்க. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு சமுதாயத்தை இவர் முன்னெடுத்து கொண்டு போவார்? இவரையும் பாத்தீங்கன்னா தலைவரா முன்னிறுத்தி நீங்க வந்து பேசுறத பார்க்கும்போது எனக்கு என்னையா இப்படிலாம் இன்னும் மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் ஒரு பிற்போக்குத்தனமான, இது வந்து முற்போக்குன்னு சொல்ல முடியாத, கல்லை இறக்கி எல்லாரும் குடிக்கணுமா? டாஸ்மாக் முடியுமா? அப்ப அந்த போதைக்கு போல மாற்று போதையம். இது என்னத்த சொல்லன்னு தெரியல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னமோ பண்ணி நம்ம வந்து ட்ரெண்டிங்ல வரணும், வயல் நம்மளை பத்தி எல்லாரும் பேசணுங்கிறக்காண்டி ஏதாவது பண்ணிட்டு ஓகேவா? அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறேன். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களும், அமீர் திரைப்பட டைரக்டர்கள் அமீர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் எல்லாம் அவங்க கட்சி சார்ந்த எல்லாமே சேர்ந்து மனித சங்கிலி போராட்டம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை மதுரையில் நடத்தினாங்க. எதுக்கு எதிராகன்னு கேட்டீங்கன்னா, இந்த 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த மதுரையில ஒரு முருகன் மாநாடு பிஜேபி சார்பாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்து அமைப்பு எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. சோ அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித சங்கிலி போராட்டம், அதாவது மதத்தை வச்சு பிஜேபி அரசியல் பண்ணுது. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிக்கு போனா ராமரை கையில் எடுக்கிறது, இங்க வந்து முருகரை கையில் எடுக்கிறது, இப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பித்தலாட்டம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாரு. நம்ம மீடியாக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய திமுக சேர்ந்தவங்க பயங்கரமா அந்த முருகன் மாட்டுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நேரத்தில் லியோனி கூட பயங்கரமா விட்டு நிறைய கொத்துட்டு அதுக்கு எதிராக பயங்கரமா பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப 2-3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இது அதாவது முழுக்க முழுக்க இந்து மதத்துக்கு எதிராகவே இந்து தெய்வங்களை ரொம்ப கொச்சப்படுத்தி
அதாவது நாத்திகம் அப்படிங்கிற பேர்ல பயங்கரமா திராவிட கட்சி சேர்ந்த அவ்வளவு பேரும் பயங்கரமா பொங்கிட்டு பேசுவாங்க. இந்து பண்டிகை ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டாரு இங்குள்ள முதல்வர். சோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முருகன் மாட்டு நடத்துவாங்களாம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்காக கிடையாதான், மக்களுக்காகவாம். ஆனா முழுக்க முழுக்க இந்து மதத்தை வெளிப்பட சொல்லிக்கிட்டு நாங்க இந்து தான் அப்படின்னு வெளிப்பட சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முருகன் மாட்டு நடத்துறது எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தப்பா தெரியுது எனக்கு புரியல. இல்ல நீங்களும் அதே முருகன் மாட்டு தான் நடத்துறீங்க. நீங்க யோக்கியமா இருந்தா இதே திமுக அரசாங்கம் முருகன் மாட்டு ஏன் நடத்தணும்னு கேக்குறேன். சோ அப்ப நீங்க நடத்திக்கிட்டு இப்ப அதே மாதிரி இன்னொரு கட்சி அவங்க ஆல்ரெடி பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களான கட்சி தான் வெளிப்படையா சொல்றாங்களே. அவங்க அங்க இருக்கிற எல்லாமே இந்துக்களுக்கு ஆதரவா இந்த தெய்வங்களுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எதுவும் பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே பேசுறது கிடையாது. நீங்க தான் முழுக்க முழுக்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில திராவிட எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்தி அவ்வளவுக்குள்ள கேவலமா வச்சிருக்கீங்க. இந்து பண்டிகைக்கு இப்போ வரைக்கும் வாட்ச் சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சோ அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக நான் வந்து முருகன் மாட்டு நடத்துறோம் நீங்க மாறி நிக்கும் போது ஒருத்தங்க தங்களுடைய எப்பவுமே பண்ற மாதிரி தான் அவங்களுக்குள்ள முருகர் தூக்கி நின்று பண்றதுல என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுது. அதுவும் ஓட்டுக்கு வங்கிக்கு அப்படின்னா நீங்க பண்றது ஓட்டு வங்கி இல்லாம. சோ இப்போ நான் எதுக்காக இதை பத்தி முக்கியமா பேசணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள அந்த முருகன் மாட்டுக்கு எதிராக பொங்கிட்டு மனித சங்கிலி நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களும் அமீர் இந்த மாதிரி சமூக போராளிகள் எல்லாம் இதே ஆட்சியில எவ்வளவுக்குள்ள மக்களுக்கான அவலங்கள் நடந்துச்சு. வேங்கவயல் பிரச்சனை, கள்ளக்குறிச்சி சாராய இந்த மரண பிரச்சனை அதுக்கு எதிராக இல்லைன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பிள்ளைக்கு எதிராக சின்ன சின்ன பெண் குழந்தைக்கு எதிராக தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்கள் எதிராக இதுக்கு எதிராலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அதை பாராட்டலாம். ஓ ஆமா இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க உண்மையான மனுஷங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனை முன்னாடி வராங்க அப்படின்ட்டு. ஆனா அப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடமே இல்லாம தான் இருந்தீங்க. அந்த அமீரை சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து விடுதலை திருமாவளவர்கள் மனித சங்கிலி போராட்டம் உடனடியாக முன்னாடி வந்து நின்று இதுக்கு எதிராக வந்து பண்ற நீங்க அப்ப யார் மதத்தை வச்சு அரசியல் பண்றா, யார் ஜாதி வச்சு அரசியல் பண்றா எனக்கு ஒன்றும் புரியல. இந்திய நாட்டுல அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாட்டேங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னா உடனே அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அப்போ முழுக்க முழுக்க நீங்க நல்லா பாருங்க. அதாவது மதத்தையும் அரசியலையும் யார் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரியும். அதாவது பிஜேபி அரசாங்கம் அதுதான் தளபதி விஜய் தெளிவா சொன்னாரு அன்னைக்கு முதல் மாட்டிலேயே. அவங்க பண்றது பாசிசமா நீங்க பண்றது பாயசமா அப்படின்ட்டு. இப்போ பிஜேபி அரசாங்கம் மதவாத அரசியல் பண்ணுது அப்படின்னா திமுக அரசாங்கம் அப்படியேதான் பண்ணுது. சோ இதான் தெளிவா உறுதி பண்ணா. அப்போ அவங்க முருகன் பிஜேபி அரசாங்கம் முருகன் மாநாடு நடத்துறதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமே கிடையாது. அவங்க முருகன் மாநாடு நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேர்லாம் விட்டாங்க தெரியுங்களா, அப்படியே சுத்தி வரும் ஊர்ல. சோ ஒவ்வொரு ஆன்மீக அந்த மாநாடு அது நிறைய நடத்துவாங்க. ஏன்னா அது அவங்க நீங்க தான் சொல்லிட்டீங்களே மாத்த முன்னிறுத்துறாங்கன்னு. அவங்க இந்து அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. RSS எல்லாமே அதெல்லாம் வந்து தவறே கிடையாது. அவங்க வந்து அதுல இருப்பாங்க. ஆனா நீங்க நாங்க வந்து எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழுக்க முழுக்க இந்து மதத்தை எழுத்து இந்து மதத்தை எங்களை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி இந்த பண்டிகை கூட வாழ்த்து வைக்காத முதல்வர் அவர்கள் இப்ப வந்து முருகன் மாநாடு நடத்துறது, வேலை கையில பிடிக்கிறது எல்லாமே தேர்தல் சமயத்தான் நீங்க பண்றீங்க. அப்ப நீங்களுமே இந்த மதத்தை வச்சுதான் அரசியல் பண்றீங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் பாத்தீங்கன்னா எதுக்கு கோயிலுக்குள்ள போகணும், எதுக்கு திருநீர் வைக்கணும், அது ஒரு வெளியில வந்து திருநீர் அழிச்சு அதை ஒரு வைரலாக்கணும். இல்ல சிம்பிளா உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா இல்லை? அதாவது நம்ம திருநீர் அழிச்சா ட்ரெண்டிங் ஆகும், எல்லாரும் அந்த வீடியோ எடுக்கான்னு தெரியும். அப்பவும் கோயிலுக்குள்ள போறாரா நாத்திகவாதி, எங்களுக்கு தெய்வங்கள் மேல கடவுள் மேல இந்த சிலைகள் மேல நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்ற திருமாவளவன் அப்புறம் எதுக்கு கோயிலுக்குள்ள போகணும்? கோயிலுக்குள்ள போறாரு, அங்க சாமி முறை மாலை முறை எல்லாத்தையும் அதாவது அங்க உள்ள அந்த ஐயர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து தானே இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியலே பண்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த ஜாதி அப்படின்னு உண்டாக்குறாங்க. அப்புறம் எதுக்கு திரும்பவும் கோயிலுக்குள்ள போறாரு, அவங்க கையிலே மாலை முறை வாங்கிறாரு, திருநீர் வாங்கிறாரு, திருநீரை வச்சுக்கிறாரு, திரும்ப வெளியில வந்து திருநீரை அழிக்கிறாரு. சோ இதெல்லாம் பார்க்க இதுவே ஒரு அரசியல் தானே. சோ அதான் தளபதி விஜய் சொன்னது இந்த 100% கரெக்ட் அப்படின்னு தோணும். அதாவது அவங்க பட்டது பாசிதனா இவங்க பட்டது பாயாசமா, அது கரெக்டா சொல்லியிருக்காருப்பா அன்னைக்கு மனுஷன். சோ இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்து கூத்துக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் கேட்கணும்னு தோணுச்சு. சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி முட்டாத்தனமான சில விஷயங்களை அதாவது இந்த இதுக்காண்டி முருகன் மாநாடு ஒரு கட்சி நடத்துறாங்கன்னா அதுக்கே பொங்கிட்டு வந்து மனித சங்கிலி போராட்டம் அப்படி இப்படி பண்ற இந்த கட்சிகள் தலைவர்கள் இந்த சமூக போராளி அமீர் அவர்கள்லாம் மக்களுக்கான பிரச்சனை கள்ளக்குறிச்சி அந்த மரணம் எவ்வளவுக்குள்ள கொடுமையான விஷயம், அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பிள்ளை படிக்கிற இடத்துல. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சு ஒரு மனித சங்கிலி போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தீங்கன்னா அதுக்கு சல்யூட் பண்ணலாம். ஆனா அப்பெல்லாம் பண்ணாம ஏன்னா அவங்களோட கூட்டணி கட்சி தானே ஆட்சியில இருக்காங்க. சோ அவங்களை எதிர்க்கிறவங்க பண்ண சொல்லி அப்படி அமைக்கி பம்மிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா இப்ப மட்டும் இதுக்கு எதிராக மட்டும் மாறிக்கன்னா அப்போ நீங்க உண்மையிலே மக்களுக்காக எதுவுமே பண்ணல. உங்களோட சுய அரசியல் இந்த ஜாதி மத அரசியல் தான் நீங்களுமே அரசியல் பண்ணிருக்கீங்க. அதை நீர்த்து போகாம அந்த மதத்தையும் ஜாதியும் அதை வச்சே அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் தெளிவான உண்மை. மக்கள் புரிஞ்சுடுங்க. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அந்த மதத்தையும் ஜாதி வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. மக்களுக்கான அரசியல் யாருமே பண்ணல. சோ அப்படி மக்களுக்கான ஒரு அரசியல பண்ற மாதிரி ஒருத்தர் வாராரு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தளபதி விஜய் தான் அடுத்தாப்புல ஒரு மாபெரும் சக்தியா இந்த திராவிட கட்சியில் அகற்ற முடியும் அளவுக்கு ஒரு முதலமைச்சராக ஒரு தலைவராக வரக்கூடிய சக்தி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது தளபதி விஜய் மட்டும் தான் இருக்கு.
ஸோ அதனால தான் நம்ம தளபதி விஜய் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கூத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.